ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம குடலில் உள்ள கழிவுகளை நம்ம நச்சு கழிவுகளை எப்படி வெளியேற்றுறது அப்படிங்கிறத பற்றி தான் இயற்கையான முறையில் எப்படி வெளியேற்றுறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம சாப்பிடும் உணவு கழிவான பிறகு அது சரியாக வெளியேறாமல் உடலில் தேங்கினால் மலச்சிக்கல் முதல் செரிமான கோளாறு வரை ஏராளமான நோய்கள் ஏற்பட அதுவே காரணமாகும். அந்த கழிவுகள் அல்லது நச்சுக்களை நாம் அன்றாட உண்ணும் உணவுகளை கொண்டே மிக எளிதாக அகற்றிவிடலாம். குறிப்பாக இரத்த நாளங்களில் தங்கியிருக்கும் நச்சுக்களை அகற்றினால் புத்துணர்ச்சியோடு செயல்பட முடியும். உடல் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருப்பதுதான் ஆரோக்கியத்தின் அடையாளம். அதற்கு முறையான உணவுகளை உண்ண வேண்டியது அவசியம். உணவு முறை மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்களினால் உடலில் கழிவுகள் தங்குவது அதிகரித்து வருகிறது. இதனால் நம்மில் பலர் பல்வேறு நோய் தொல்லைகளுக்கு ஆளாகின்றோம். இந்த கழிவுகளை எப்படி நாம் வெளியேற்றுவது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். காலையில் கண் விழித்ததும் ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான தண்ணீரில் அரை எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விட்டு தேன் கலந்து குடிக்கணும். இப்படி குடித்தா நம்ம கழிவுகள் வெளியேறும். கழிவுகள் வெளியேறி இரத்த நாளங்களில் தங்கியிருக்கும் நச்சுக்களும் அகலும். எடை குறைக்கணும் அப்படின்னு முயற்சி செய்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இதனால் கெட்ட கொழுப்புகள் வெளியேறி நம்ம எடை குறைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இஞ்சியை மையாக அரைத்து சாறு எடுத்து வெறும் வயிற்றில் குடித்தால் குடலில் தேங்கி இருக்கும் கழிவுகள் வெளியேறும். சிலர் காலையில் அருந்தும் டீயில் இஞ்சி சேர்த்து அருந்துவார்கள். அதுவும் உடலை சுத்தமாக்கும். இஞ்சியை நீர் சேர்த்து காய்ச்சி வடிகட்டி தேன் கலந்து குடித்தால் கல்லீரலில் உள்ள கழிவுகளும் வெளியேறும். முழு நெல்லிக்காயுடன் சிறு துண்டு இஞ்சி கருவேப்பிலை சேர்த்து அரைத்து எலுமிச்சை சாறு பிழிந்து வடிகட்டி தேன் கலந்து வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் மலக்கழிவுகள் அனைத்தும் வெளியேறும். நெல்லிக்காய் ஜூஸ் குளிரூட்டி அப்படிங்கிற பெயரில் வெளியில் கிடைக்கும். இதை நீங்கள் வாங்கி குடிக்கவே கூடாது. இது நம்ம வீட்டிலையே நம்ம தயார் பண்ணி நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம ஜூஸ் போட்டு அதைத்தான் நம்ம குடிக்கணும். இதனால தான் நம்ம உடலில் கழிவுகள் சேராமல் வெளியேறும். நெக்ஸ்ட்டு வெள்ளை பூண்டு. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது. உடலில் தங்கி இருக்கக்கூடிய நச்சுக்களை முற்றிலும் வெளியேற்றக்கூடிய சக்தி நிறைந்தது. அதனால் அன்றாட உணவில் பூண்டு சேர்த்துக்கொள்வது மிகவும் நல்லது. தினமும் 2 அல்லது 3 பல் பூண்டுகளை நாம் பச்சையாகவே சாப்பிட்டு வருவது ரொம்பவும் உடலுக்கு சக்தியை கொடுக்கிறது. கொழுப்புகளையும் கரைத்து வெளியேற்றுகிறது. 3 அல்லது 4 கேரட்டுடன் சிறு துண்டு இஞ்சி, ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்து அரைத்து எலுமிச்சை சாறு சேர்த்து மிக்ஸி அல்லது ஜூஸரில் அரைத்து வடிகட்ட வேண்டும். அதனுடன் சிறிது தேங்காய்பால் சேர்த்து கொள்ளலாம். இதை ஒரு வாரத்திற்கு 1 நாள் குடித்தால் உடலில் தங்கியிருக்கும் நச்சுக்கள் வெளியேறும். இதில் இஞ்சி வயிற்றை சுத்தம் செய்வதோடு நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகப்படுத்துது. மஞ்சளில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கிறது. எலுமிச்சையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நோய் தொற்றை உண்டாக்காமல் நச்சு கிருமிகளை அழிக்கும். கேரட்டில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் நச்சுக்களுக்கு எதிராக போராடும். ஆக இந்த 3 ஜூஸுகளையும் நீங்கள் குடிப்பதனால் உடலில் உள்ள கழிவுகள் வெளியேறி உடல் ஆரோக்கியமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, பீடி சிகரெட் குடிப்பதனால் உடலுக்குள் படியும் நிக்கோட்டின் நச்சு பொருட்கள் வெளியேற்ற இது அதிக உதவி செய்கிறது. இதை நாம் வாரத்துக்கு 1 டைம் செய்து வந்தால் நம்ம குடலில் உள்ள நச்சுக்கள் கழிவுகள் எல்லாமே வெளியேறி உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.